அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? வாங்க காட்டிடுவோம். அதுக்கு தானே உனக்கு கூப்பிட்டுருக்கேன். வாங்க எங்க எல்லாருக்கும் என்ன சமைச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எல்லாரும் வச்சு கறி பிடியாத்தியா இருக்கு என்ன. அதனால என்னாச்சு மெசேஜ்கார வரானா அவன் ஒரு ஏடு இங்கே வருங்க. உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம வீட்டில் என்ன குழம்புன்றதை நான் காட்டுறேன். வரீங்களா? வாங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காட்டிட்டு சாப்பிட போகிறதே நல்லா இருக்கும். முடியாது கொண்டா ஏட்ட என்ன இருக்கிற இங்கே வருங்க. இன்றைக்கி சிம்பிள் தான் நம்ம வீட்டில். வெள்ளை சோறு, நல்லா வெள்ளை சாதம். அதுக்கப்புறம் பார்த்துங்க, நான் தான் சொல்லியிருக்கேன் எல்லா வாரமும் கறி நாங்கள் எடுக்க மாட்டோம். கோழிக்கறி, ஆட்டுக்கறி. இன்றைக்கி பார்த்துக்கோங்க. என்னக்கா குழம்பு இவ்வளவு தண்ணியாக வச்சுருக்கியே அப்படின்ட்டே கேட்குறியே. மஞ்சளை அரைச்சி ஊற்றி ரொம்ப பொடி போடாமல் எங்கள் வீட்டுக்காருக்கு சூப்பு மாதிரி வச்சாதான் பிடிக்கும். கொலன்னு ஊற்றினமாக்க இது என்னடி கூட்டா குழம்பா இப்படி எனக்கு பிடிக்காது, மசாலா வாடை அடிக்குதுன்னுவார். அதனால் இப்படி சூப்பாக வச்சாதான் கொஞ்சம் சூப்பை ஊற்றி அப்படியே டம்ளரில் குடிக்க கொள்ள இதுகளுக்கெல்லாம் தெரியும். அதனால தான் மஞ்சள் சீரகம்லாம் நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா வைப்பேன். அதெல்லாம் குழம்பு டேஸ்ட்டாகத்தான் வைப்பேன். எப்படி இருக்குன்றது எங்கள் வீட்டுக்காரு சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சது அப்படித்தான். குழக்குழன்னுலாம் வராது. எப்படி குழக்குழன்னு வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு சமையல். ரொம்பலாம் கிடையாது. நாங்கள் போய் சாப்பிட்றோம். நீங்கள் நல்லபடியாக ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு முடிங்க. இந்தா நாங்கள் சாப்பிடட்டுமா போய்? நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா சந்தோஷமாக எல்லோரும் இருங்கத்தே. சரி சிம்மாப்பா சாப்பாடு எடுத்துக்கிற ஓடியாங்கப்பா. இது